visually impaired, they are a source of inspiration. Helen Keller used to say that there is nothing worse in the world without any eyesight. Even without an eyesight, if you don't have a vision, that is more dangerous. All our visually impaired students, they have done a tremendous achievement in their career, because the difference between ordinary and extraordinary is nothing but the little extra effort. மாற்றுத்திறனாளிகள் இந்த குழந்தைகள் எல்லாருமே they are working very very hard, not in an ordinary way but in an extraordinary way, through their indomitable will, perseverance, character and dedication. Because our friend Gopi used to emphasize on character and dignity, so he wants everybody to have a dignified life. Through that, he was instrumental in launching many schemes to uplift the people, and he used to think about them to provide the world class facility in terms of knowledge, education. பார்வையற்றவர்கள் யாருன்ற ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. அது என்ன, அவங்களா நம்பலான்னு தெரியல. பார்வையற்றவர்கள் அப்படின்ற வார்த்தையே கூட எனக்கு சொல்ல பிடிக்காது. ரொம்ப எஃபர்ட்ஃபுல்லாக இந்த இன்ஸ்டியூஷன் நடத்துகிற மிஸ்டர் கோவிந்தகிருஷ்ணன் சார் இதை வெறும் நிர்வாகின்னு நினச்சேன். அவர் ஒரு நல்ல ஹோஸ்ட் பண்ணுவார் போது ப்ரோக்ராமை. ஒருத்தர் நிற்க வச்சு எவ்வளோ கேள்வி கேட்டார் பார். இந்த கேள்வி கேட்டுற போகிறான்னு பயந்துருந்தா எங்கள் டெம்ப்ஸ் சாரிட்டபிள் ஃபவுண்டேஷனில் ஆயிருக்க ஐஏஎஸ் அகாடமிலேருந்து டீச்சர்ஸ் சோர்ஸை அமுச்சு இந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை சின்ன சின்னதாக எங்களால் பண்ண முடியும். எங்களால் ஏதாவது முடிஞ்சால் உங்களுக்கு செய்யலாம், இல்லைன்னா கம்முன்னு இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கான ஏதாவது இருந்தால் அதை பாதுகாக்கலாம். இதை 3 மட்டுமே பண்ணால் போதும். சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சோகம் தாழல, இது போல் ஒரு வார்த்தையை யாரிடமோ நெஞ்சு கேட்கல, இனி வேறொரு வார்த்தையை கேட்டிடவும் எண்ணி பார்க்கல, அவ சொன்ன சொல்லே போதும், அது கீழே இல்லை ஏதோ ஏதோ. சமைச்சது எல்லாம் சமைச்சது தாண்டா, உனக்காக எல்லாம் போடுற. இருக்கிற வச்சு பார்த்தா நீ 10 அத்துக்கு ஒட்டு மொத்தம் உடலாடுதே. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் வருஷமடி, கண்களெல்லாம் உன்னை காண்பது போல் ஒரு கலக்கவும் தோன்றுதடி. இது ஸ்வர்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி, நான் வாழ்வதும் விடை கொண்டு போவதும் உன் வார்த்தையில் உள்ளதடி. என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டேன். பூமியில் புதிதான தோழனே, புகழ் கூறும் சீடனே, நீ பாவா தீரனே. எவ்ரிபாடி விளையாடு மங்காத்தா, விடமாட்டா எங்காத்தா, வெளிவேஷம் போடாட்டா, இந்த வெற்றி கிட்ட வராதா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. Thank Mr. Govindakrishnan, the founder of Netrodaya, for inviting me as a guest. மாற்றுத்திறனாளிகளின் திறன் மேம்பாட்டிற்காக அவர் பங்களிப்பு என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்துகிறது. மாற்றுத்திறனாளிகளால் எந்த பதவியிலும் எந்த துறையிலும் எவருக்கும் சமமாக சாதிக்க முடியும் என்பதற்கு நான் கண்ட சாட்சிகள். இங்கே 10ஆம் வகுப்பிலே ஒரு குழந்தையை சாதிக்க முடியும், 12வது வகுப்பிலே தங்கள் திறமையை காட்ட முடியும். ஸோ நீங்கள் இன்னும் முயற்சி செய்தால் என்னை போல் இன்னும் 10 அல்லது 20 வருடங்களுக்கு பிறகு ஒரு சிறந்த நீதிபதியாக இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் தலைமை தாங்க முடியும் என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறேன். நாம் ஒருவரும் நம் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு அவர்களின் கண்ணாக இருந்து அவர்களை பாதுகாத்து பேணி அவர்களுக்கு திறமையையும் தகுதியையும் பெறச் செய்தால் நாம் இந்த செல்வங்களை எல்லாம் இந்த நாட்டுக்கும் நமக்கும் மிக பயனுள்ளவர்களாக பெற முடியும் என்பதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும்.